நேற்று நைட்டு போன டக்குன்னு வச்சுட்டேன். உனக்கு தெரியுமா விஷயம், நேற்று நல்ல ஃபுல் மப்பு அடிச்சு பிறந்து பயன் வச்ச மாதிரி அடிச்சு ஓடியே போயிட்டேன். அது வேற நான் எதையாவது மட்டும் வளர்கிறேன் சொல்லி வச்சுட்டேன். ஹலோ ஹலோ சொல்லு. இது டெல்லி பேர்ல என்ன பண்றது, நேற்று ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்சேன். உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, சரி ஒரு போன போட்டேன் வச்சுட்டேன். இல்ல தூத்துக்குடி எப்போ? எப்பன்னு தெரியல. ஏன் சென்னையில உள்ள வீடுலாம் அப்படி இருக்கு? தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு, வீட்டுக்குள்ள வரல, படிக்கிற அளவுக்கு சேர்த்துட்டேன். அப்புறம் நீ இருக்க தூத்துக்குடியில அந்த குழம்புல வெள்ளம் அதெல்லாம் கிடையாதா? தண்ணி இன்னும் எடுத்து முடிய மாட்டேங்குது, எடுக்கிறது வரைய மாட்டேங்குது. ஒருத்தருக்கும் உள்ள கட்ட தண்ணி நிறைய இடத்துல இருக்குன்னு மோட்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்கல்ல. ஆமா, அந்தோனி கிரேசி அடி வாங்க பார்த்தா, அந்தோனி கிரேசி அடி வாங்க பார்த்தா எங்க கேண்டி காலனி அந்த ஏரியா, உங்க ஏரியா தாண்டி ஃபுல்லா தண்ணி இறங்க மாட்டேன்னா அதை திறந்து கீழே இழுத்துட்டாங்க சோம்புலேது. அதுக்கு பிறகு அங்க உள்ள தண்ணி என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு இடத்துல. அந்த வண்ணாக்குடியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா மோட்டரை போட்டு. பக்கத்துல இருந்த ஃபுல்லா ஒன்னார் போக முடியாது. சாப்பிட்டு போட்டு ஏறிட்டு வந்தாருன்னு அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சோன்னு ஆச்சுதான். இப்போ வழி போயிட்டு சில பண்ணி காமிக்கல, சில பண்ணி தலையே காமிக்கல, தெரியாம 2 இடத்துல வழியே போயிட்டாப்ல. ஏன்னா அவருக்கு ஏச்சு விழுந்துருவோம். தெரிஞ்சு வரவே இல்லை எனக்கு. உனக்கு நீ சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒழுங்கிட்டு இல்ல. இந்த நேரத்துல சும்மா 4 வருஷம் சொல்லி கொடுத்தது. நான் இருந்தாலும் நல்லா கிளியரா செஞ்சுருவேன், நான் இருந்தாலும் நல்லா செய்ய முடியாது, உனக்கு ஏச்சு வந்திருக்கோம். அப்படிலாம் இல்ல, வேற மாதிரி ஒன்ன மாதிரியா இறங்கி வேலை செய்ய. நான் இருந்தப்ப அதான் எங்க பழைய கமிஷனர் தினேஷ், அவர்தான் இப்ப சிஎம் செல்ல இருக்காரு சரியா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு 4 இடம் இருக்கு தூத்துக்குடியில. இந்த காரப்பட்டிக்கு பின்னால ஒண்ணு, அப்புறம் அந்த கடல்ல கிடக்குற இடம் ஒண்ணு, இந்த மாதிரி 4 இடம் இருக்கு. அங்க பெரிய பெரிய ஜேசிபி மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடம் கிளீன் பண்ணி தூர் வர்றதுக்கு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணுவோம் வருஷத்துக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பதான் அந்த அவர் கமிஷனர் சொல்லலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அவர் பண்ணுவாரு. அப்ப மழை வந்தப்ப அடுத்த மழையில தண்ணி கட்டிடுச்சு. ஏன்னா அவர் இல்ல, இந்த காக்கா செஞ்சுட்டா, இவன் அந்த வேலையை பண்ணல. ஓகே, அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டா. பட் கிழங்குல நான் டக்கு டக்குன்னு எடுத்து விட்டேன், அதனால அது தெரியல. ஓகேயா, அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். போக வேண்டிய கடல் போக வேண்டிய இடத்துல மண்ணை போட்டு மறைச்சாங்களா. அதான் அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் பண்ணணுங்கிறத நான் முதல்ல கட்டிக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்தேன். ஓகேயா, இப்ப இந்த வருஷம் எல்லாம் மழை வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கணும். 2வது தண்ணி வெள்ளம் வருதுன்னா ஒரு சாட்டை பார்த்து என்ஜினியர்ஸோட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அறிவு இல்ல. ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கலெக்டருக்கே அறிவு இல்ல, ரவிக்குமாரே தத்தி, மினிஸ்டர் தத்தி, அவ்வளவு பேருக்கு அறிவு இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? அதாவது இப்ப நான்லாம் எப்படின்னா, எனக்கு தூத்துக்குடி ஊரு புதுசு, ஒரு வார்டுன்னு தெரியாது. ஓகேயா, ஆனா எங்க வீட்டுல ஒரு பெரிய சாட்ல வார்டா தெருவா பேர் எழுதி ஒட்டி பெரிய இது ஒண்ணு வச்சிருப்பேன். டெய்லி குளிச்ச உடனே என்ன ஒரு 15 நிமிஷம் நின்று மனப்பாடம் பண்ணுவேன். இந்த தெருவுக்கு அப்புறம் இந்த தெரு இருக்கு, இது இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் 6 மாசத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய மனசுல வர ஆரம்பிச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரோட உட்கார்ந்து எங்க இருந்து எந்த ஃப்ளோ எங்க போகணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. ஒண்ணுமே தெரியல இவங்களுக்கு. அதுவும் போக தண்ணிய 1 கிலோமீட்டர் தோண்டி கடைசியில் அது கைதிகள் டோட்டல் ஜேசி ஓரமா தோண்டிட்டு தண்ணி ஏற மாட்டேங்குது. அப்புறம் அடுத்த ஏரியா பக்கலோட வச்சு அடுத்த தெரு வழியே அடுத்த வழியே பாதை வழியே போடுறாங்க. போட்டு அதுவும் இறங்க மாட்டேங்குது. அது கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியல, உட்காந்து பேச முடியல. அதுக்கப்புறம் பாதி இறக்கி அதுக்கப்புறம் மோட்டர் போட்டு அடிக்காங்க. இப்படிதான் இருக்கு. ஃபுல்லா கோர்ட்ல போய் அவங்களும் பண்ணி சொல்லியிருக்காரு கலெக்டர். 126 மோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
அங்க 25 மோட்டர் கூட ஓடல தூத்துக்குடி. அது எல்லாமே 4 இது 5 இது ஸ்டெர்லைட் கொடுத்த மோட்டரு, கிண்பன் மோட்டரு, ஸ்விட்ச் மோட்டரு எல்லாம். தூத்துக்குடி எப்படி ஜெயிக்குமா எதுக்கு டவுட் தான். மொத்தத்துல அது பாஸ் எல்லாமே மாறி போகுது. ஒரு 5 வருஷமா 10 வருஷம் வந்துட்டு அடுத்த கொஞ்சம் இருந்து மாறத்தான் செய்யும். இந்த நேரத்துல அப்படி அம்மியே நமக்கு அப்படியே பேக் அடிச்சுக்க வேண்டியதான். கிராஜீவன் ஒண்ணும் செய்ய முடியாது. கிராஜீவனுக்கு நல்ல மார்க் இருக்கும். அனிதா வேற ஒண்ணு வந்துட்டாங்க. கிராஜீவன் இருக்கு. மற்றபடி கட்சி ஓட்டுலாம் கொஞ்சம் சங்கடப்பட்டுதான். ஆனா ஒரே பிளஸ் பாயிண்ட் ஆப்போசிட் பார்ட்டி ஒன்னா தனித்தனியா போச்சு அப்படின்னா சான்ஸ் நிறைய. தனியா தனியா காங்கிரஸ் தனியா எல்லாம் தனித்தனியா இருந்தா தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரிதான் காயாச்சு. மற்றபடி கடைசி நேரத்துல பார்த்து இப்படி ஒரு பேரு. அதனால கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு செலவழிச்சு பேரு அதான் யோசிக்க. நான் யோசிக்கிறது அப்படிதான். நம்ம அவசரப்பட்டு இந்த கட்டு கடைசியில ஃபெயிலியர் ஆகுது. பயமா இருக்கு. நீ நிக்க போற? நீ நிக்க போறியா தெரியல. அம்மா ஏதாவது சொல்லி இறக்கி விட்டாங்கன்னா என்ன வசீகரனுக்கு காயாச்சுன்னா தெரிஞ்சது பெண்ல போட்டுருச்சு. வசீகரன் அவங்க திரவியம். ஆமா அவரு பதவியில வச்சுட்டாங்கல்ல. ஆமா இல்லதான் அவங்க ஏழு மாதிரி இருக்கு. உள்ள ஏடிஎம்கேல கவுன்சிலரே 4-5 குரூப்பா இருந்த மாதிரி இருக்காங்க. 4-5 பேரு கேட்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ள இருக்கனால நினைப்பேன். சரி வா சர பேசுவோம். இப்பதான் வந்தேன். உங்க எஸ்எம்எஸ் பார்த்தோன்னே ஒன்று கூப்பிட்டேன். இப்பதான் பார்லிமெண்ட்ல வேற வந்து வீட்டுக்கு போய் போல. எங்க அண்ணன் வேற இன்னைக்கு வரேன்னு சொன்னா இங்கதான் இருக்கான். ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்துருந்தான். சாப்பாடு வேற அவர் டெய்லி அங்க இருந்தா வர முடியும். புரியல. டெய்லி அங்கதான் இருந்தாரு டெல்லியில. அங்க இருந்து வர முடியாம இருக்கேன், பிளைட் அவெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. நீங்களும் எப்ப வர போறீங்க? 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பிளைட் வருது. 2-3 நாள் ஓடாது. எப்படி வரும்? உங்க அண்ணன் வந்தா எங்கடக்கார தெரியல பாவம். சோறாவது கொடுத்துடலாம். உங்க அண்ணன் அங்க இவனுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒண்ணு, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதுக்காண்டி அங்க வர முடியும். பிளைட் ஒண்ணும் அதுல கேன்சல் ஆயிருக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து. அவன் சென்னை போல. அவன் எங்க வீட்டுக்கு வரான். டெல்லியில தானே இருக்கேன். டெல்லி வரேன். நீ நைட் சாப்பிட வரேன்னா சரி குக் பண்ணணும். வேலை செய்யற பொண்ணோட சரி அதுங்க பண்ணா நல்லா இருக்காது. அவன் ஆபீஸ்ல இருந்தாரு 2 பேரும் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னா செய்யணும். நான் நல்லா குக் பண்ணுவேன்டா. நல்லா பிரியாணி பண்ணுவேன். நல்ல எனக்கு வெஜிடேரியன் தான் கொஞ்சம் சரியா வராது. மிட்டாய் எல்லாமே காரம் தான் பிடிக்கும். சரி சரிடா. என்னடா உடம்பு நல்லா பாத்துக்கோ. போன் பண்றேன். சரி சூழ்நிலை ஒரு பொண்ணு எனக்கு கவுன்சிலருக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்பாடு பண்ணலாமா? 8வது வாரல. எந்த ஏரியா? அது என்னது தோட்டைந்தோப்புன்னு எங்க இருக்கு? சாரி பிரமாதம். தோட்டைந்தோப்பு அந்த அந்தோனியார் பிரமாசல. வேற ஏரியாவா? மாநகராட்சிக்கு இல்லையா? மாநகராட்சி லிமிட் தான். அந்தோனியார் புறம் எங்க இருக்குது? சரவணா ரோட்டுக்குள்ள. ஆமா அதுல வரும். எந்த வார்டு? இப்ப யாரு கவுன்சிலர்? டிஎம்கே கவுன்சிலர் இருக்கும். அந்தோனி ஆனந்த்குமார் யார் இருக்காங்களா? அதுல
ஆனந்தகுமார். ஆமா, டிஎம்கேடா. ஆனந்தகுமார் நம்ம இல்ல டிஎம்கே. அவன் அது எங்க வார்டுல? ஆமா, டிஎம்கேல யாரும் அப்படி இருக்காங்களா தெரியல, இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆனந்த சம்திங் ஒரு பேர் இருக்கு. பரவாயில்ல. அது வந்து பதவியில எதுவும் இருக்காங்களா? கட்சி பதவியில இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்ட்ரெஸ்ட். அப்ப கட்சி பதவி முதல்ல உறுப்பினர் கார்டு எல்லாம் வாங்கி வச்சு மகளிர் அணி எல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எப்படி பார்த்து வாங்கணும்? யார பார்த்து வாங்கணும்? உறுப்பினர் கார்டு வாங்கணும் முதல்ல. இப்ப பார்ட்டி ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்குல்ல, அங்க வாங்கணும். அது வேணா கூட நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது போஸ்டிங் வாங்குறது வந்து நம்ம இந்த மகளிர் அணியில நான் இருக்கேன்ல, அப்ப அம்மாட்ட கேட்டு இல்ல அவங்களுக்கு வருவேன். அப்ப ஆர்வமா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் போஸ்டிங் போடுவேன். அப்ப இதையும் சேர்த்து வீட்டுல கொண்டு சரியா? அப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு மினிஸ்டர்கிட்ட கேட்டேன். என் பக்கத்துலதான் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டரி பப்ளிக் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஸ்டேட்டா நாங்க முடிச்சுட்டு வரோம். தமிழ்நாடு முடிச்சுட்டு 5 மாசம் 6 மாசம் ஆச்சு. தமிழ்நாடு முடிச்சுட்டு இப்ப ராஜஸ்தான் வந்துட்டோம். அதுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு வரும். அடுத்த ரவுண்ட் வரும்போது அது ஹெல்ப். அந்த இன்டர்வியூ கார்டு நீங்க எனி டைம் நீங்க கிவ் இட் டு மீ, ஐ வில் டு தட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அவன் இன்டர்வியூ கார்டு மினிஸ்டர் சொன்னாதான் வருமா அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்ல, அந்த ரவுண்ட் எடுத்து வரும்போது அவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. சரியா? டைரக்டா ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. இன்டர்வியூ கார்டுல நெக்ஸ்ட்